வணக்கம். கலியுக சகுனி நேயர்களே, இன்று நமது ஜனநாயக கடமையை ஆற்றி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். காரணம், வாக்கு உங்கள் உரிமை. அதை செலுத்துவது நமது கடமை. நாம் இன்று என்ன பேசப் போகிறோம் என்றால், ஈக்குவல். ஈக்குவல் என்றால் என்ன? ஆண் பெண் சமமான உரிமையுடன் வாழ்கிறோமா? இந்த சமுதாயத்தில் பெண்ணிற்கு தகுந்த இடத்தை கொடுக்கின்றோமா? 50% இட ஒதுக்கீடு என்று இன்று ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் பேசுகின்றன. சட்டம் உள்ளது, ஆனால் அதை அவர்களை சென்று அடைகின்றதா என்றால் இல்லை என்ற ஒரு பதில்தான் கிடைக்கும். உதாரணத்திற்கு, நமது வீட்டில் கொடுக்கின்றோமா? நமது மனைவி, நமது சகோதரி, நமது தாய், இவர்களுக்கு கிடைக்கின்றதா அந்த உரிமை என்பதை பரிசோதனை செய்யுங்கள். சுய பரிசோதனை. உதாரணத்திற்கு பார்க்கலாம். உங்கள் வீட்டில் வேலைக்கு செல்வது யார்? ஆண் பெண் இருவருமே சென்று கொண்டிருக்கின்றோம். அப்படியானால் சமம். அதே வீட்டில் சமையல் யார் செய்கின்றார் என்று பார்க்கும்போது, ஆண் ஒருபடி பின்னே வருவார், ஆண் முன்னே செல்வார், பெண் பின்னே வந்து விடுவார். உங்கள் வீட்டை சுத்தம் செய்வது யார்? பாத்திரம் கழுவுவது யார் என்றால் அனைத்திலும் பெண் தான் பின்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் தான் அதிகப்படியான வேலையை செய்கிறார்கள். ஒரு வீட்டில் பொருளாதாரம் யாரால் நிர்ணயம் செய்யப்படுகிறது? நிர்வாகம் வேண்டுமானால் பெண் பார்க்கலாம், ஆனால் அதை நிர்ணயம் செய்வது ஆண்களாகத்தான் இருக்கிறது. இப்படி எந்த வகையில் நாம் பார்த்தாலும் பெண்கள் நமக்கு கீழே தான் இருக்கிறார்கள். அப்படியானால் அவர்களுக்கான சுதந்திரம் எப்போது கிடைக்கும்? அதற்கு யார் வழி செய்வது? பேச்சில் மட்டுமே சென்று விடுமா அந்த விஷயம்? அப்படி சென்றால் இதற்கான தீர்வு தான் என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். இப்போது பெண்கள் எந்த இடத்தில் அவமதிக்கப்படுகிறார்கள்? பாலியல் ரீதியாக அவமதிக்கப்படுகிறார்கள். பாலியல் என்றவுடன் வன்புணர்வு என்று நாம் நினைக்க வேண்டாம். அவர்களை கேலி பேசுவது, கிண்டல் பேசுவது, பேருந்தில் பயணம் செய்யும் போது அவர்களை உரசுவது, தனியாக நடந்து செல்லும் பெண்களை மோதி பார்ப்பது, இவை அனைத்துமே பாலியல் தான். இந்த வகையில் பார்க்கும்போது ஆணிற்கு ஒரு 2% வேண்டுமானால் இந்த பாலியல் துன்புறுத்தல் இருக்கலாம். 98% பெண்களுக்கு தான் உள்ளன. அவர்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள். அப்படியானால் இதை எவ்வாறு சரி செய்வது? இந்த பாலியல் யாரால் வருகின்றது என்று நாம் பார்க்கும்போது 100% ஆண்களால் தான் வருகிறது. ஏன் அதை செய்ய வேண்டும்? அனைவரது வீட்டிலும் பெண்கள் இருக்கின்றார்கள். ஒருவரும் பெண்ணின்றி ஜனனமாக முடியாது இந்த பூமியில். அப்படி இருக்கையில் ஏன் இந்த ஆண்கள் பெண்களுக்கு பாலியல் கொடுக்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். இப்படி விவாதம் செய்யும் போது சிலர் கூறுவார்கள், பெண்கள் உடையில் கவர்ச்சி உள்ளது, அவர்கள் பார்வையில் உள்ளது என்று பல விதங்களில் சொல்வார்கள். ஏன் நமது பார்வையில் தான் அந்த கவர்ச்சி உள்ளது? மனிதன் பிறந்த காலத்தில் உடை அணிந்து இருந்தானா என்ன? உடையே அணியாத மனிதன். ஆதாம் ஏவாள் காலத்தில் வாழ்ந்தார்கள். அப்போது இல்லையே இது போன்ற பாலூட்டு பிரச்சனைகள். இப்போது ஏன் வந்து விட்டது என்று பார்க்கும்போது பார்வையில் தான் குற்றம் உள்ளது, நமது பார்வையில். ஏன் என்றால் 4 வயது 5 வயது பெண் குழந்தையிடம் என்ன கவர்ச்சியை கண்டான் அந்த காமுகன்? எதற்காக அவர்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து கொள்கிறான், கொலை செய்கிறான் என்று நாம் யோசிக்க வேண்டும். அப்படியானால் பார்வையில் ஒன்றுமல்ல என்று நாம் நினைக்கக்கூடாது. பார்வையில் தான் பிரச்சனை உள்ளது. அதை குழந்தையாக நினைத்தால் குழந்தையும் தெய்வமும் ஒன்றுதானே. ஆனால் அந்த குழந்தையை பாலியல் தொந்தரவு செய்து கொலை செய்கிறார்களே கொடூரர்கள். அப்படி நாம் யோசிக்கும் போது முழுக்க முழுக்க நமது பார்வையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். முதலில் உங்கள் வீட்டில் உள்ள பெண்களுக்கு அதிகப்படியான உரிமையை கொடுங்கள். அவர்கள் செய்யும் வேலையில் நாம் சம பங்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று எந்த விதத்திலும் பெண்கள் குறைந்தவர்கள் இல்லை என்ற ஒரு எண்ணத்தை உங்கள் அடி மனதில் பதிய வையுங்கள். உங்கள் அடி மனதில் பதிய வைத்து அந்த மனம் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அதை செயலில் நாம் கொண்டு செயல்படுத்த முடியும். அப்படி இருக்கின்ற இன்றைய சூழ்நிலை உள்ளது. அரசியல் என்று எடுத்துக்கொண்டால் 100 இடஒதுக்கீடு இருக்கிறது என்றால் அதில் 50% அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தொழிற்சாலை என்றால் 50% அவர்கள் வந்துவிட்டார்கள், கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய சூழ்நிலை மாறிவிட்டது. பெண்கள் 50 தாண்டி விட்டார்கள். பெண்கள் இன்றி இன்று எந்த ஒரு தொழிற்சாலையும் நடக்காது என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். ஆண்கள் பற்றாக்குறையாகிவிட்டது. ஏனென்றால் ஆண்கள் வேலைகள்
செல்வதை பெரும்பாலும் தவிர்க்கின்றனர் அல்லது வேறு வேறு வேலைகளில் ஈடுபடுகின்றனர். பெண்கள் எந்த ஒரு வேலையும் ஒதுக்குவதில்லை. கட்டிட தொழிலில் ஆரம்பித்து தொழிற்சாலை, அரசியல், விஞ்ஞானம் என்று பெண்கள் கால் பதிக்காத இடம் இன்று இல்லை. இந்த சதவிகிதத்தை அதிகப்படுத்த வேண்டும். விமான ஓட்டியாக வந்து விட்டார்கள், ரயிலில் பைலட்டாக வந்து விட்டார்கள். அப்படியானால் அந்த சதவீதத்தை அதிகப்படுத்த வேண்டும். இதற்கு அரசு மிகவும் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து சட்டங்களை இன்னும் கடினப்படுத்த வேண்டும். வீட்டில் உள்ள ஒவ்வொரு ஆண்களும் பெண்கள் நமக்கு சமமானவர்கள் என்ற எண்ணத்தை வெளியே பிரதிபலிக்க வேண்டும். எந்த ஒரு இடத்தில் ஒரு பெண் துன்புறுத்தப்படுகிறாளோ அந்த இடத்தில் இருக்கும் மற்ற நபர்கள் குரல் கொடுக்க வேண்டும், எதிர்த்து கேட்க வேண்டும். என்னை ஏன் கிண்டல் செய்கிறாய், என்னை ஏன் நீ முறைத்து பார்க்கிறாய், என்னை ஏன் உரசுகிறாய் என்று ஒவ்வொரு பெண்ணும் கேள்வி எழுப்பினால் இந்த சதவீதம் மாறிவிடும். எந்த ஒரு சிறு குழந்தைக்கும் இன்று பள்ளியில் வந்துவிட்டது சரியான முறை, தவறான முறை, தொட்டு பேசுவதில் எது சரி எது தவறு என்று. இந்த கல்வியை இன்னும் நாம் அதிகப்படுத்த வேண்டும். வருங்கால தலைமுறைக்கு இது அதிகமானால் அனைத்து விஷயத்திலும் பெண்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அவர்கள் சுதந்திரம் பாதுகாக்கப்படும். அவர்களது வெளியே சென்று பணி செய்யும் சூழ்நிலை பாதுகாக்கப்படும். அவர்களுக்கு நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்ற உணர்வு ஒவ்வொரு பெண்ணுக்கும் வர வேண்டும். அப்படி என்று வருகிறதோ அன்றுதான் இந்த பெண் விடுதலை, பாரதி பேசிய பெண் விடுதலை, நம் இந்திய தேசம் சொல்லிக் கொண்டிருக்கும் பெண் பாதுகாப்பு போன்ற அனைத்து விஷயங்களும் நடைமுறைக்கு வரும். என்று வருகிறதோ அன்று மட்டும்தான் நான் ஆண்மகன் என்று ஒவ்வொரு மனிதனும் காலரை தூக்கிவிட்டு நடக்க முடியும். அதுவரை அது ஒரு ஒரு பேச்சளவில் அல்லது எழுத்தளவில் மட்டுமே இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். நமது கலியுக சகுனி சேனலை சப்ஸ்கிரைப்